வெளியே தான் ஏதாவது பேசினா அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ யூடியூப்பில் வந்து பேசினாலும் அடிக்கிறீங்களாடா. தமிழில் கேகேன்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் ஒரு பொண்ணு மேலே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். அந்த வீடியோ எதை பற்றினா, அவங்க ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஒன்று செஞ்சுருக்காங்க. அது நான் கடைசியில் சொல்கிறேன். இவங்கள இப்போ ஒரு ஸ்கூல் கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கு. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷனோட ஸ்கில்லு தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இடிக்குது. எஜுகேஷனோட ஸ்கில் எப்படி இம்பார்ட்டண்ட் ஆகும்? பேசிக்காக நம்மளுக்கு ஸ்கில்லு முதல்ல தெரியணும்னா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இருக்கணும்ல, அது அங்கே இடிக்குது. ரெண்டாவது என்னென்னா, இவங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலராக பண்ணுறது என்னென்னா, அந்த செக்ஷுவலான கண்டென்ட் போடுவாங்க. இந்த பிஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரில் இந்த செக்ஷுவலான கண்டென்ட் போடுற இவங்களை ஸ்கூலுக்கு எப்படின்னா நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கானுங்க, வாரெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து. அந்த நோட்டீஸ் அவர் பார்த்துட்டு, சரி இது பெரிய பிரச்சனை ஆகுமோ என்னமோன்னு தெரியாமல் நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்போ வீடியோ பண்ணால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு கத்தி மாதிரி. காப்பி ஸ்ட்ரைக்கு சேனல் ஒன்றும் ஆவாட்டிலும் அதே மாதிரி இன்னொரு 2 காப்பி ஸ்ட்ரைக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா சேனலே காலி. அப்படின்னா இத்தனை வருஷம் இவர் கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி அதில் வளர்ந்து வந்தவனை, இந்த மாதிரி ஒரு தப்புமே பண்ணாமல் ஒரு கண்டென்ட் போட்டவனை நீங்கள் அஜால் குஜால் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்து அவரோட வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக்குறீங்க. அப்படின்னா இங்கே முதல்ல 2 விஷயம் பாதிப்பாகுது. ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, இன்னொன்று என்னென்னா எதுக்குடா நீங்கள் காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற எங்களோட மன வேதனை தான். இது ரெண்டுமே இங்கே பாதிக்கப்படுது. ஸோ எல்லோரும் கரெக்டாக இருக்கவங்க பக்கம் நில்லுங்க. எல்லோரும் மிஸ்டர் கேகேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் எனக்கும் ஃபேவரட்டான யூடியூபர். நானும் ஒரு சோல்ஜர் தான்.